வெல்கம் டு சினிபஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. யார் தெரியுமா? மல்டி டேலண்டட் பர்சன், த கிரேட் சிங்கர் சுசித்ரா மேடம். வெல்கம் டு ஷோ மேடம். வணக்கம். வணக்கம் ஸ்டெல்லா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சுசித்ரா மேடம், சுசித்ரா 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 இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா உண்மை இப்படி சொல்ற ஆளே இப்ப நீங்க தான் மேம் இருக்கீங்க. நல்ல வேளை தமிழ்நாடுடைய ஃபேவரட் பைத்தியம் என்ற பட்டத்தை வாங்கிட்டு என்னால முடிஞ்ச உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அது யூஸ்வலா பைத்தியம் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஏன் மேம் இப்படி சொல்றீங்க? சில நேரங்கள்ல உண்மைகளா எல்லாருமே இப்படிதான் ஓப்பனா சொல்லுவாங்க. இல்ல சரி, எனக்கு இது வீம்புக்கு சொல்ல விரும்பல. எனக்கு பொய் சொல்ல வராது. ஆக்சுவலி ஐம் வெரி பேட் லயர். நடிப்பு கூட வராது எனக்கு. சோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மை. நான் சாவர வரைக்கும் எல்லாரும் இந்த கேள்வி கேட்டுட்டே தான் இருக்க போறாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு வருஷத்துல நடக்கதான் போகுது. அந்த மாதிரிதான். இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து விஜய் சங்கீதா விவாகரத்து பேப்பர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா விஜய் த்ரிஷாவை எங்கேயாவது சேர்ந்து பாப்பீங்க அப்படின்னு. அது 2 நாள்லயே நடக்கும்னு தெரியல எனக்கு. சோ அந்த ரோல் எப்படி மேம்? ஜோசியம் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, ஐ ஜஸ்ட் செட் இட். அது வந்து நான் ஓகே இது நல்ல கேள்வி. தெரிஞ்ச உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது உண்மை பேசி பேசி வாயில இருந்து வரதெல்லாம் உண்மையாதான் வரும்னு ஒண்ணு இருக்கு. சோ எனக்கே சில சமயம் ஷாக் ஆகும் நான் சொல்றதெல்லாம் பழிக்கும் போது. பரவாயில்லையே, நம்ம அந்த கணிப்புதான் சொல்லியிருப்போம். லைக் நான் கணிச்சது அந்த டைம்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா விஜய் த்ரிஷா வேலிடேஷன் தேடி எங்கேயாவது ஒபிஷியலா கப்புலா தெரியப்படுவாங்க. நான் நினைச்சேன் ஏர்போர்ட்ல எங்கேயாவது ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கி 2 பேரும் சேர்ந்து கார்ல போற மாதிரி ஒரு வீடியோ வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். பட் இது வேற லெவல், வேற மாதிரி வீடியோ வந்திருக்கு. மேடம் எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன டவுட்னு கூட இல்ல, ஒரு பெரிய டவுட்டாவே சொல்லலாம். ஏன்னா இப்போ சினி ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் ஒரு நடிகர் இருக்காரு விஜய், த்ரிஷாவும் இருக்காங்க. இவங்க கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் வந்து எல்லாருமே கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இவங்க கூட இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டா வேணும்ன்றதுக்காக அவங்களுடைய தவறுகளை வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. பட் நீங்க அவங்களோட ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க, க்ளோஸா இருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் இப்படி ஓப்பனா சொல்றீங்களா? எப்படி இது உங்களால மட்டும் எப்படி முடியுது? தப்புனா என்னால தப்பு, மட்டும்தான் கரெக்ட்னா கரெக்டா? அந்த ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து இந்த சுச்சி லீக்ஸ்ன்ற அட்டாக் என் மேல மட்டும்தான் பண்ணிச்சுங்க. அதனால எனக்கு மட்டும்தான் அவங்க மேல காண்டு. லிட்ரலி அதுதான் விஷயம். மத்த நிறைய பேரை இந்த மாதிரி பட் அவங்க எல்லாம் வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. மேபி சாவறதுக்கு முன்னாடியாவது ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி. நான் வந்து இந்த சுச்சி லீக்ஸ் தனுஷ் பண்ணினது எனக்கு இண்டஸ்ட்ரியில கெட்ட பேர் வந்தது, மக்கள் மத்தியில கெட்ட பேர் வந்ததோட நான் தமிழ்நாடையே விட்டுட்டேனே. இட்ஸ் வெரி ஓகே. இது நிறைய விமென்க்கு எடுத்துக்காட்டு. இது நிறைய விமென்க்கு நடக்கும். சக்சஸ்ஃபுல் விமென்க்கு நிறையவே ஹார்ட் ஒர்க்கிங் விமென், அதுவும் லெஃப்ட் ரைட் பார்க்காம சாணம் கட்டின குதிரை மாதிரி வேலையை செஞ்சுட்டு போவாங்கல்ல, கராரா இருக்கிற விமென்க்கு இது நிறையவே நடக்கும். இது தனுஷ் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்றதுனாலதான் என் மேல பலிச்சிச்சு. இதுவே ஏதோ ஒரு சில்ற பையனா இருந்திருந்தா சுச்சி லீக்ஸ் and all, he couldn't have done it at that scale and it wouldn't have worked also. மேற்கொண்டு அதை தள்ளி விட்டு இவங்களை பைத்தியம் சொல்லு. கூடவே கார்த்திக் குமாரும் ஒரு வீடியோ போட்டு இவங்க கண்டிப்பா பைத்தியம் தான், அதனாலதான் இந்த வீடியோஸ் போடுறாங்க, வெள்ளக்காரன் பொய்யே சொல்ல மாட்டான், எல்லாரும் கார்த்திக் குமார் ஏங்க அதுல அவர் தாங்க பைத்தியமா தெரியறாரு. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ கார்த்திக் நீ பைத்தியமா தெரியற, இதை டிலீட் பண்ணி தொல்லன்னு. அப்பதான் ஓ am I looking like a mad person தான் டிலீட்டே பண்ணான் அவன். இல்லாட்டியா எனக்கே தெரியாது அது வந்திருக்குன்னு. என்கிட்ட எந்த மொபைல் டிவைசஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் பண்ணிருக்கேன்னு போலீஸ்ட வேற கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே அப்சால்வ் ஆயிடுச்சு. எல்லாமே நான் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் என்னை பைத்தியம்னு சொல்ற மக்கள் சத்தியமா நான் சாவர வரைக்கும் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அந்த இன்டர்வியூல இருந்தெல்லாம் சரி இந்த சுச்சி லீக்ஸ்ன்றது தனுஷ் பண்ணின ஏதோ ஒரு வேலைதான், ஒரு சில்ற பையன் அப்படின்ட்டு. பட் இந்த பைத்தியான்ற விஷயம் இன்னும் புடிச்சுக்காம வச்சுட்டு இருக்காங்க. அது என்னமோ கார்த்திக் குமார் மேல அபார நம்பிக்கை. சோ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் எனிமோர். நான் இந்த பைத்தியத்தையே வந்து நான் ஓகே நான் தமிழ்நாடுடைய ஃபேவரட் பைத்தியம்னு இருந்துக்கிறேன். இது ஒரு எக்கானமி ஆயிடுச்சு எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு கிவ் ஒப்பீனியன்ஸ் அபவுட் கரண்ட் இஷ்யூஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு டிஸ்கஸ் இட். ரொம்ப ஓப்பனாவே டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னன்னா ஒரு எனக்கு நான் தெரிஞ்ச விஷயங்கள்ல 0.1% கூட இது வரைக்கும் இன்டர்வியூஸ்ல சொன்னதில்ல. பட் அத்தனையும் எடுத்து வச்சுட்டு கொட்டணும்லாம் இல்ல. ஒரு கான்டெக்ட்னு வந்துச்சுன்னா ஐ கேன் கிவ் யூ அன் அடிஷனல் ஆங்கிள் டு இட். இப்ப விஜய் பேதலிச்சு போயிருக்காருன்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் 100% வாய்ப்பு இருக்குன்னு என்னால சொல்லலாம்.
கண் கூட இண்டஸ்ட்ரியில இருந்தப்போ அவங்களுடைய இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 15-20 இயர்ஸ் இருந்ததுல எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்னா எல்லாருடைய பிஹேவியர் ஆல்மோஸ்ட் நான் வித் எக்ஸெப்ஷன் சொல்லணும்னா இளையராஜாலாம் நான் க்ளோஸ்ல பார்த்தது இல்ல, ரஜினியும் க்ளோஸ்ல பார்த்தது இல்ல. பட் மத்தவங்க எல்லாரையுமே ஒரு க்ளோஸ் ஆங்கிள் இருந்து பார்த்ததுனால அவங்க பண்ணிருக்கிற தப்பும் எனக்கு தெரியும். அவங்க பண்ணிருக்கிற சீரியஸா யூ லுக் அட் இட் அஸ் அ லாஜிக்கல் பர்சன், அவங்க பண்ண 1-2 ரைட் அவங்க பண்ற 25 தப்பு முழுங்கிரும். ஆளாளுக்கு 25-30 தப்பு பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. And now I don't care for them and I don't have any friends left there. யாருமே இல்ல. நான் எல்லாரோடய இருந்த 2-3 ஃப்ரெண்ட கூட கட் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்ப கூட யாராவது சிங்கர் கால் பண்ணி என்கிட்ட தாஜா பண்ண பார்த்தாங்கன்னா வச்சு செஞ்சு அனுப்புறேன் நான் எல்லாரும். என்ன நீ இப்ப என்ன கால் பண்ணி இன்டர்வியூஸ் ஆர் நைஸ்ன்ற? அந்த டைம்ல என்ன பத்தி குலுங்கி குலுங்கி சிரிச்ச இல்ல என் முதுகு பின்னாடி. இப்ப என்னான்னு போன் பண்ணிருக்கேன் நீ அப்படின்னா மதர் வாண்ட்ஸ் டு டாக் யூ. ஆத்தாலையும் கூப்பிடு, நீ 2 பேரையும் வச்சு செய்யறேன் நானு. எனக்கு பிரச்சனையே இல்ல. என்ன ஆத்தா உனக்கு என்ன இப்போ? சுச்சி நீ உன்னை பத்தி லோவா நினைச்சுக்காத, செருப்ப கட்டி எடுப்பேன் உன்ன. என்னை பத்தி நான் லோவா நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்படியே கேட்டிருக்கேன் அவங்கள. சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு ஒரு கால் வரைக்கும் இப்படிதான் பேசுவேன். அதே சமயம் எனிபடி வாண்ட்ஸ் டு ஜெனரல் பப்ளிக் என்ன திட்டுறது கால் பண்ணா நான் கட் பண்ணி அமைதியா வச்சிருவேன். அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். பட் சினிமான்னு யாராவது நான் கால் பண்ணட்டும், I'll really give it to them. அதுவும் அந்த டைம்ல தப்பான, அந்த டைம்ல தனுஷ நம்பினோம், இப்ப உங்க மேல நம்பிக்கை வருது, உட்காருங்க வீட்டுல அப்படின்னு. அவ்வளவு காண்ட எனக்கு கோலிவுட் மேல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் உண்மைன்றதுக்கு சொல்லிடுறேன். நான் கோலிவுட் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கிற காண்டு 100க்கு 100 ரைட்டு. கடவுளுமே சொல்லிட்டாரு, கடையா மூடுன்ட்டாரு. உங்களுக்கு இனிமே அடுத்த 5 வருஷம் ப்ரொபகண்டா படம் தான் வரப்போகுது. யூ வாண்ட் கெட் எனி நேச்சுரல் குட் நார்மல் பிலிம்ஸ், யூ வாண்ட் கெட். அது அந்த மாதிரி படங்கள்ல நடிக்க வந்த ஹரிஷ் கல்யாணம் ஒதுக்கியாச்சு. யாரும் ஹரிஷ் கல்யாண் பத்தி பேசுறது இல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவீங்க. எங்க போனாரு ஹரிஷ் கல்யாண்? லப்பர் மாட்டி விட்டாங்க அந்த படத்துல. நிறைய இந்த மாதிரி சதி நடக்கும் கோலிவுட்குள்ள. முன்ன அப்கமிங் பீப்புள் எல்லாம் இறக்கறதுக்கு இதுக்குதான் யூ ஹாவ் டு ஹேவ் பேக்கிங். அப்பா அம்மா 2 பேருமே நடிகர்களா இருந்திருக்கணும்ல, ப்ரொடியூஸ். அந்த மாதிரி பசங்களை யாராலையும் ரொம்ப இறக்க முடியாது. ஐயோ என்ன இறக்க பாக்குறாங்களேன்னு அவங்க எல்லாம் கூச்சல் விடுவாங்க. ஆனா அவங்கதான் இறக்குவாங்க. விஜய் தான் யங் ஆக்டர்ஸ் இறக்குவான், அஜித் தான் யங் ஆக்டர்ஸ் இறக்குவான். அஜித் கூட அவ்வளவு இல்ல, 1-2 ஆக்டர்ஸ் இறக்கியிருக்கான். அதுக்கப்புறம் he didn't even like what he was doing. அதனாலதான் அந்த கைய வச்சு வேற வேலை பாக்குறாரு அவரு. சில பேர் வந்துட்டு சாரி, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னா முக்காவாசி பேரும் இப்படி இருப்பாங்க. இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காங்க. மம்முட்டி குடும்பம் ரொம்ப வெரி நைஸ் குடும்பம். they help a lot of people. துல்கர் சல்மான் now he has become very unapproachable. ஏன்னா நிறைய பேர் அவருடைய ஃப்ரெண்ட்லினஸ் மிஸ்அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. பட் ஒரு காலத்துல அவருமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் முன்னுக்கு வர நடிகர்களை யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இந்த தேதிக்கு யாருமே இல்ல. ஒரு காலத்துல கே பாலச்சந்தர் அவர் சுய பெனிஃபிட்டுக்கு, பெட்ரூம் பெனிஃபிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு மேல் ஆக்டர்ஸ் கூட. பட் இண்டஸ்ட்ரியில ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, there is no such thing as a free lunch. இந்த ஹெல்ப்ங்கிறது ஒரு மாயை. Unless they will take something from you 10 days later, they will not help you today. ஹெல்ப் விட்டுருங்க. உனக்கு வேல்யூ இருக்கா? யூ கிரியேட் யுவர் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அசைக்க முடியாத ஒரு குரல் கிரியேட் பண்ணி வச்சிருந்துருங்க. ஒரு 20 பாடகிய கூப்பிட்டா கூட சுசித்ரா கொடுக்குற எஃபெக்ட் வராது. ஆனா அது கூட படுக்காதே, பரவாயில்ல இந்த பாட்டுக்காக அவளை கூப்பிட்டு தொலையலாம் அப்படின்னு தான் எனக்கு முக்காவாசி பாட்டு வந்ததே. சுசித்ரா கொடுக்குற லெவல் ஆஃப், பிகாஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் போய் இன்ஜினியரோட உட்காருவேன் 3 மணி நேரம். சில சமயம்லாம் இதை இப்படி ஈக்யூ பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அங்க ஹார்மனி போடுங்க, இங்க ஒரு ரேப் போடலாம், அங்க ஒரு குப் போடலாம், எல்லாம் பண்ணுவேன் நான் உட்காந்துட்டு. ரேமான் சாங் மாதிரியே அடுக்கி கொடுப்பேன். நம்மளால அந்த அடுக்கி கொடுக்கறதுல மாஸ்டர் நம்ம. That additional value add, Taman really used to appreciate it. ஒரு பாயிண்ட் மேல அவன்லாம் இருக்கவே மாட்டான் ரெக்கார்டிங்ல. நானே போய் லிரிக்ஸ் பார்ப்பேன், நானே பாடிப்பேன், நானே டேக் எடுத்துப்பேன், நானே கிளம்பிடுவேன். அவ்வளவு இந்த கரியரை நாசம் பண்ணாங்க தனுஷ். அவனை எதுல தோச்ச செருப்பால அடிக்கிறது, எவ்வளவு கேஷுவலா நாசம் பண்ணான் என் கரியரை. பட் மை pride in my career is intact. அது யாராலையும் எடுக்க முடியாது. அது நான் பாடின பாடல்கள்ல இல்ல, நான் அங்க எப்படி போனேன், கரெக்ட் டைமுக்கு போனேன், என்ன உடை போட்டுக்கிட்டு போனேன், யாரையும் கிளிகளுக்கு ஏத்தாம, மேக்கப் போடாம,
ஒழுங்கா வேலையை செஞ்சு எல்லா இன்சார்ஜஸையும் நல்லபடியா ட்ரீட் பண்ணி டீ கொண்டு வருவாங்க, எல்லாரோடய உட்காந்து பேசுவேன், எல்லாரும் பேர் என்னன்னு கேட்பேன். எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நானே. சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டோம். அப்பப்போ இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் இம்மீடியட் கேஷ்னா they call me only. அடுத்த கேள்வி கேட்காம வாங்க வீட்டுக்கு எடுத்து போங்கமே. சோ நீங்க ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சனா தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. பெட்டி கேஷ்க்கு தான் என்னதான் கூப்பிடுவாங்க. பெட்டி கேஷ்னா யார் யாருன்னு சொல்றேன், நீங்க போன் பண்ணி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. 10,000 calls she'll give. இந்த தமன் நாய்க்கு 5 லட்சம் ஒரு வாட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். 5 லட்சம் ஒரு வாட்டி ரொம்ப அழுத்தேன்னு கொடுத்துட்டேன். என்ன ப்ரொடியூசர் என்ன கொன்றுவான்னா, அத நான் வசூல் பண்றதுக்கு 3 நாள் அவன் ஸ்டுடியோல உட்கார வேண்டி இருந்துச்சு, நான் கொடுத்த காசு. பாலிவுட் இஸ் நாட் a nice place to be in. நாசமா போயிட்டு இருக்கு. இங்க சென்னையிலேயே இழுத்து முடியாச்சு. பாம்பே பாலிவுட் என்ன சொல்ற, ஷாருக் சல்மான தவிர ஷாருக் அக்ஷய்குமார் they all work for மோடி. எல்லாரும் மோதிக்கு வேலை செய்யறாங்க, எல்லாரும் மோதி சொல்ற படம் தான் எடுக்கிறாங்க. ஹாலிவுட் நாசமா போயிடுச்சு எப்ஸ்டீன்னால. ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. சினிமாவே காலி, உலகம் பூரா சினிமா காலி ஆயிடுச்சு. நீங்க ஓடிடில சீரிஸ் பாருங்க, கொஞ்ச நாளுக்கு சினிமா மூடப்படும். சில யுகங்களுக்கு you never know, 300 years 400 years cinema will go through this. So don't look at cinema. Look for some other way of entertainment. இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க என்னன்னா, த்ரிஷாக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அதை நிறுத்தினதே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா த்ரிஷாவும் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு படம் கூட அவங்க ஆக்ட் பண்ணதே கிடையாது. இது நீங்க எந்த அளவுக்கு பண்ற மிஸ்டேக்? மக்கள் பண்ற மிஸ்டேக் என்ன, நாங்க திரையில அவங்கள சேர்ந்து பார்த்தாதான் அவங்களுக்கு ஒருத்தர் தெரியும்னு ஒத்துப்போம். அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? இவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பவர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஒருத்தர் தெரிஞ்சுக்காதா? They all know each other behind the scenes. They just don't talk about it. அவ்வளவுதான். இதுக்கான ப்ரூஃப் இருக்கா மேம்? பெரிய காடு இது. உங்களுக்கு யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா மேம்? த்ரிஷா உதயநிதி லவ்க்கான ப்ரூஃப் எதுனா இருக்குங்களா? யார்கிட்ட? உங்ககிட்ட கூட? என்கிட்ட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, என்கிட்ட இருக்கலாம். அது எப்ப மேம் ரிலீஸ் பண்ணுவீங்க? அடுத்த சுட சுட செய்திகள். அவங்க எனக்கு எதிராக கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட்ல ரிலீஸ் பண்றேன். அது என் பாதுகாப்புக்காக. அது இணையதளத்துல ரிலீஸ் பண்ணிட்டான் சில்றப்புள்ள. சங்கீதா மேடம் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, பனையூர் வீட்டுல வந்துட்டு என்ன அலோ பண்ண மாட்டேங்கிறாரு விஜய். இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல தான் இருக்கணும். ஏன்னா நான் லண்டன் வாழ் தமிழ் பெண்ணு, எனக்கு வந்து ஸ்டே பண்றதுக்கு வீடு எங்கேயுமே இல்ல. சோ என்ன வந்து பனையூர்ல வந்துட்டு என்னையும் என்னுடைய குழந்தைங்களும் அலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க மேம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 27 வருஷம் குடும்பமா வாழ்ந்தவங்க இப்படி ஒரு கேஸ் கொடுக்கும்போது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு இல்லீங்களா? இல்ல, எனக்கும் தான் அந்த விஷயம் புரியல. யூசுவலா டிவோர்ஸ் வேணும்னு கேக்குற ஆள் பக்கத்திலேயே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்ல தனியா ஒரு கேஸ் கொடுப்பாங்க, என்ன அந்த வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்க, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு, வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்க, பசங்களோட என்ன திருப்பி அந்த வீட்டுக்குள்ள ரீஹாபிலிட்டேஷன் ரைட்ஸ் கேட்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒரே நோட்டீஸ்ல வந்திருக்கிறது எனக்குமே புரியல. லைக் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல எனக்கு. இது ஏதாவது லாயர் தான் சொல்லணும். இது ரெண்டும் முரண்பாடா இருக்கு. இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல இது வருதுன்றது எனக்குமே முரண்பாடா தான் தெரியுது. சோ see the thing is, எப்பவுமே என்கிட்ட ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு இல்ல, எங்கிட்டயும் क्वेश्चंस இருக்கு. சோ இது நானும் கேட்கிற கேள்விதான். ஒரு இதே கேஸ்ல வந்துட்டு அவங்க சங்கீதா மேடம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்துட்டு ஒரு பால்வினை நோய் இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி இருக்காருன்னு ஒரு பகிரங்கமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க பாத்தீங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க. நான் எட்டி பார்த்தது இல்லம்மா, அவர் ஜட்டிக்குள்ள நான் எட்டி பார்த்தது இல்ல. இதுக்கான விளக்கம் அந்த அக்யூஸ் பண்ணினாலதான் சொல்லணும். அத வைஃபே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. வேற யாராலையும் இந்த விஷயம் வேற யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. யாரு அக்யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கதான் மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்லணும். கண்டிப்பா மேம். இப்போ சங்கீதா மேடம் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் நெருக்கத்துல வந்துட்டு விஜய் மேல பரபரப்பா அடுத்து ஒரு கேஸ் போடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வேற ஏதாவது இன்டென்ஷன் இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது யாராவது வந்துட்டு அவங்கள பிரைன் வாஷ் பண்ற மாதிரி தோணுதுங்களா? இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல இப்படி கேஸ் கொடு அப்படின்னு சொல்றதுக்கான நியூஸ்னு பாக்கும்போது இந்த விஷயத்த கடந்து வந்தாச்சு. அவங்க ஏன் எலெக்ஷனுக்கு நெருக்கமா கொடுத்திருக்காங்க, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல 6 வருஷமா அவங்க கொடுத்த பல நோட்டீஸ்ல ஒண்ணுதான் எடுத்து அவங்க வெளியிட்டு இருக்காங்களா டிவி கேக்காரங்க? சோ இது கடந்து போயிட்டோம். இதுக்கான பதில் கிடைக்கலன்றதுனால கடந்து போயாச்சு.
இப்ப உண்மை யதார்த்தம் என்னன்னா, ஓகே சோ இது இத்தனை நாள் வந்து 2 பேரும் செப்பரேட்டடா இருக்காங்கன்னு எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிவோர்ஸே ஃபைல் பண்ணிருக்காங்க சங்கீதாக்கு. இந்த கல்யாணத்துல எந்த விதமான விருப்பமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. விஜய்க்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்ட போதுதான் அவர் ட்ரிஷாவோட அப்பியர் ஆயிட்டாரு. சோ அவருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவர் செய்கையில இருந்து காமிச்சிருக்காரு. சோ இது ம், ம், முறிய கல்யாணம் முறியதான் போகுது. ம், அலிமணி ம், தான் ம். கொஸ்டின் மார்க் இல்லையா, பெரிய கொஸ்டின் மார்க். அவர் கொடுப்பாரா அந்த 250 கோடின்றது? அது கோர்ட்ல அவங்க எப்படி வாதாடுறாங்கன்றத பொறுத்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இன் ஃபியூச்சர்ல சங்கீதா வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சி கூட போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கட்சி, இந்த கட்சி தான் நம்ம பர்டிகுலரா சொல்ல. ஹைலி பாசிபிள். சொல்லவே முடியாது நமக்கு. அரசியல்ல ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம். இது அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ரெடிக்ஷன் இது. நமக்கு தெரியாது. சங்கீதாக்கு இப்போ நீங்க ம், சொன்ன கரெக்ட் தான். இது வரைக்கும் யாரும் சங்கீதாவை கண்டுக்கவே இல்லை. இப்ப திடீர்னு சங்கீதா பக்கம் ஒரு பெரிய அனுதாபம் அல்ல அடிக்குது. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் சங்கீதாவை லைக் என்ன சொல்றது, ஏத்தி ஏத்தி பேசுறாங்க. சங்கீதா பாவம், ம், சங்கீதா அப்படி இப்படி. நானுமே வந்து சங்கீதா என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. சோ சங்கீதா மோசமானவங்க கிடையாது. அவங்க ஆக்சுவலி ம். தங்கமான பொண்ணுன்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். சோ அவங்களுக்கு நிறைய நல்ல சர்டிபிகேட் இந்த டைம்ல கிடைச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆஃபர் போகலாம். ஆஃபர் தே மே பி அன் ஆஃபர். அந்த ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்றது we should wait and watch. ம், ம், ம். இப்போ சங்கீதா, விஜய் இந்த டிவோர்ஸ் கேஸ்ல வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது விஜயோட பேரண்ட்ஸ் வந்துட்டு முன்னிருந்து வேண்டாம், நீங்க 2 பேரும் சமாதானமா போங்க அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்கள பத்தி சொல்லுங்களேன் மேம், பேரண்ட்ஸ பத்தி. அவங்க விஜயோட பேரண்ட்ஸ். பக்கா சினிமா பேரண்ட்ஸ். அவங்க விஜய கண்ட்ரோல் பண்ணி வளர்த்திருக்காங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து எந்த முதிர்ச்சி உள்ள ஒரு நல்ல பக்குவமான மூவும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இத்தனை ம், குருமாக்கும் அவங்களும் பொறுப்புன்னு சொல்லுவேன் நான். இப்ப விஜய் இன்ஃபுளுன்ஸ் பண்றது விஜயோட 2 பேரண்ட்ஸ் கண்டிப்பா, ட்ரிஷா டெஃபினட்டா. அண்ட் இப்ப தாவேகா நிர்வாகிகளும் அவரை நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும். எலெக்ஷன் தேர்தல் நெருங்க நெருங்க ம், விஜய வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி மேனா காமிக்கணும்ன்ற முயற்சியில ம், ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணினது சங்கீதாவுடைய நோட்டீஸ். சோ அதுல விஜய் அபாண்டமா அக்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவங்க சைடுல இருந்து கொஞ்சம் பிஆர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது விஜய் வந்து கெத்தா தில்லா வந்து ட்ரிஷாவோட நிக்கிறாரு பாருங்க அப்படின்னு காமிச்சாங்க. அண்ட் எவ்வளவு கண்ணியமா பண்றாரு பாருங்க. வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல, ட்ரிஷாவை தொடக்கூட இல்ல. கண்ணியத்தின் உதாரணமா வந்திருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி கெனிஷா வந்த போது கூட நிறைய பேரு இப்ப சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க கண்ணியமா தான் வந்தாங்க அப்படின்ட்டு. சோ ஜெயம் ம், ரவி ம். கெனிஷ்கா போட்ட கணக்கு கரெக்டா போயிட்டு இருக்குன்றதுனால அவங்களும் அதே ஃபாலோ பண்றாங்க. சோ மேற்கொண்டு நீங்க சத்தியமா இவங்க 2 பேரையும் கோயில்ல ஒன்னா பாக்கலாம். இவங்க கோயிலுக்கு ஏதாவது ஒன்னா போயிருக்காங்கன்னு நீங்க போட்டோ பாக்கலாம். இல்ல ஏதாவது நன்கொடை ஒன்னா செஞ்சிருக்காங்கன்னு போட்டோ ட்ரிஷா ஏதோ பிளாஸ்டிக் யானை கொடுத்திருக்காங்களே ஒரு கோயிலுக்கு, அத 2 பேரும் சந்திக்க போயிருக்காங்கன்னு இருக்கலாம். ம், சோ ம். மேற்கொண்டு விஜய் ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி மேன். ஆனா அந்த ஃபேமிலின்னு நீங்க பாக்கும்போது விஜய் ட்ரிஷாவை பாருங்க. பின்னாடி சத்தியமா சோபாவும் சந்திரசேகரும் சிச்சி நின்னுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெண்டும் நின்னுட்டு இருக்கு. அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் இது அனைத்தும் நடக்குது. இது எல்லாமே அவங்க போட்டுட்டு இருக்கிற அரசியல் சதி. அது அப்பனும் ம், ஆத்தா ம். என்ன ஒரு அப்பா ஆத்தா வா அத்தாடி. மேம் இதுக்கிடையில சங்கீதாவோட ஃபாதர் வந்துட்டு நடிகர் விஜய் டவுன் ஆன டைம்ல வந்து நிறைய மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்களே மேம். இப்போ இந்த கேஸ் வந்துட்டு அவங்க வேற எப்படி எடுத்துப்பாங்க? ஆரம்பத்துல கஷ்டப்படும்போது நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அது ரூமர் தானே. ம், ம். ரூமர் அப்ப அவர் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? சங்கீதாவோட ஃபாதர் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஐடியா. ரூமர் இது. ஐ ஹேவ் நோ க்ளூ. ம், தெரியாதுதான். ம், ம். பதில் வந்து தெரியவில்லை. விஜயும் த்ரிஷா வந்து சேர்ந்து சுத்துறாங்க, லவ் பண்றாங்க, தனி விமானத்துல போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு பேசும்போதெல்லாம் வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூட வந்துட்டு இருக்காதுப்பா, அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் வந்துட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிருக்காங்க, வெளில போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா அது எல்லாமே ப்ரூவ் பண்ற மாதிரி சமீபத்துல ஒரு நடந்ததான் கல்பாத்தி ஹகோரம் அவங்க ஃபேமிலில நடந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் ஒன்னா போனாங்க இல்லையா? இத வந்துட்டு தாவேகாவோட ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல விஜயோட தீவிர ஃபேன்ஸா வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. அண்ணா நாங்க இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணா. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேண்ணான்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா தானே பாக்குறாங்க. அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. த்ரிஷாவோட அண்ணன் இப்படி போறாரே அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி விஜய்க்கு விளக்கு பிடிக்க விரும்புறாங்க. அவங்க சொல்றாங்க நீ தனி ரூம்குள்ள போய் என்ன பண்ணுமோ பண்ணுங்க தல, நாங்க வெளியே விளக்கு பிடிக்கிறோம். இப்படி வெட்ட வெளியில அவங்கள கூட்டிட்டு வராதீங்கன்றாங்க.
இது வந்துட்டு ஒரு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் ஓ விளக்கு இப்போ பிடிக்கிறோம்ன்றாங்க. அக்செப்ட் இல்ல, நீங்க 100 பேரோட உள்ள இருங்க, நாங்க வெளியே விளக்கு பிடிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேண்டமா எங்களுக்குமே பாக்குறீங்களா? ஷாக்கா தான் மேம் இருக்கு. போன ஒரு ஃபேனா கூட பைத்தியக்காரத்தனமா பாக்குறீங்களா? நான் கேக்குறேன் உங்கள்ட்ட, இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் பிஹேவியரா இல்ல முத்தி போன பைத்தியக்காரத்தனமா? இல்ல எங்களுக்குமே ஷாக்கா தான் இருக்கு. விஜய் வந்துட்டு இப்படி கரெக்டா பண்ணுவாரா சொல்லாம அப்படிங்கிற நானும் இந்த மாதிரி பதில் கொடுக்கவா உங்களுக்கு? டைரக்டா சொல்லாம இந்த நீங்க ஃபேண்டமா பாக்குறீங்களா இல்ல முத்தி போன பைத்தியக்காரத்தனமா பாக்குறீங்களா? ஃபேன் பேஸ் தான் மேம் பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம். கேளுங்க அடுத்த கேள்வி. சோ நீங்களும் சேர்ந்து விளக்கு பிடிப்பீங்க. அதான் சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்களும் விளக்கு பிடிப்பீங்கன்றீங்க. மத்த எல்லா அணிலோட சேர்ந்து நீங்களும் விளக்கு பிடிப்பீங்க. நல்லதா போச்சு, புடிங்க. நல்ல இல்ல வேளை மேம் நம்ம நீங்க இப்படி ஒரு இல்ல நபருக்காக மட்டும் இப்படி சொல்றீங்க. நினைச்சு பாருங்க, சினிமால எல்லாருக்காகவும் நீங்க இந்த மாதிரி விளக்கு பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எங்க போறது நாடு? நல்ல வேளை விஜய்ன்ற ஒரு ஆளோட உங்களை ட்ராப் பண்ணியாச்சு. அந்த ஆளை சுத்தி செல்லோ டேப் போட்டு உங்களை எல்லாரையும் கட்டியாச்சு விளக்கு பிடிச்சி சார். மேம் நீங்க இப்படி எடுத்துக்கோங்க மேம். ஒரு நாசமா போட்டுறீங்க. நல்ல வேளை வேற எந்த ஆக்டருக்கும் நீங்க விளக்கு பிடிக்க ரெடியா இல்ல. நல்ல வேளை ரஜினி கூட ரெடியா இல்லல்ல, விஜய்க்கு மட்டும் தானே. வெரி குட் மேம் பாய். அப்படி ஷாருக் கானுக்கு பிடிப்பீங்களா? மாட்டீங்க. விஜய்க்கு மட்டும் தான். மேம் அப்படி இல்ல மேம். நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு செலிபிரிட்டி அவங்க அந்த ரூம்குள்ள உட்காந்து லூடோ ஆடுறாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? அவங்க லூடோ ஆடுறதுக்கு நீங்க விளக்கு பிடிக்க மாட்டீங்களா? அவங்க அந்த ரூம்குள்ள உட்காந்து ஸ்கிராம்பிள் விளையாடுறாங்க, பொய்க்கால் குதிரை விளையாடுறாங்க, அந்தாட்சி விளையாடுறாங்க. நீங்க விளக்கு பிடிக்க மாட்டீங்களா? மேம் நீங்க இப்படி எடுத்துக்கோங்க மேம். ப்ளீஸ், எனக்கு இப்ப திடீர்னு ஒரு பாட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. பாடுங்க ப்ளீஸ். கண்டிப்பா இன்டர்வியூல கடைசியில நான் ஒரு பாட்டு பாடி முடிச்சுக்கிறேன். எனக்கு எல்லா அணிலுக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பாடலாமா? தயவு செய்து பாடுங்க மேம். உங்க வாய்ஸ் கேட்டே ஆகணும். அணில்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அண்ணி வந்து விட்டாள். போதுமா? அவ்வளவுதானா மேம்? போதாதா? ஜஸ்ட் 2 லைன்ஸ் தானா? அணில் 2 வரி தான், அவ்வளவுதான். 2 வரி தான் பாட முடியும். மேம் நீங்க இப்படி எடுத்துக்கோங்க மேம். ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ்க்காக சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அப்படி போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல மேம். நம்ம கண்டிப்பா ஏன் வேற மாதிரி எடுத்துக்கலாம். தப்பா தப்பா எடுத்துக்கோங்க மேம். அப்படியே நீங்க எடுத்து then you are allowing yourself to get bread crumbed. இது பேர் தான் bread crumbing. பிரெட் கிரம்பிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அது தத்து வித்துன்னு எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு அங்க தலைவர் நிக்கிறாரு, அவரை போய் சந்திக்கிறதுக்கு வழிபுறா அல்வா வச்சிருக்காரு. எப்படா எல்லாரும் அல்வாவை திங்குறீங்க, தலைவரை நோக்கியும் போறீங்க. பட் தலைவரோட போய் ஒட்டினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அல்வா காணும். திருப்பி வீட்டுக்கு போற வழி இல்ல. So you will lose your sense of identity if you follow a breadcrumb trail. சாப்பிட்டுட்டே உங்களை உங்க ஐடென்டிட்டில இருந்து பிரிச்சு அவர் அந்த அல்வா சாப்பிட வச்சு அவரோட ஒட்ட வச்சுட்டாரு. ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா கூட திரும்பி பார்த்து உங்க ஐடென்டிட்டி உங்களுக்கு எங்கேயுமே தெரியாது. So you will have to adopt Vijay's identity. So இதே மாதிரி கேள்விதான் கேட்பீங்க. லைக் அதுக்கு என்ன சொல்றது, விஜய் தரப்பு வக்கீல் மாதிரி. அவங்க தொட்டுக்கவே இல்லையா ஒருத்தர், பாத்துக்கவே இல்லையா ஒருத்தர், ஒரு வார்த்தை கூட ஒருத்தரோட பேசிக்கலையே. 2 ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக கூடாதா சேர்ந்து? 2026 ஆச்சு. அப்பனா அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க என்னெல்லாம் சீன் உங்களுக்கு போடுறாங்கன்னு பாருங்க. இது சத்தியமா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டோட முடியிற விஷயம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து கோயில்ல நிக்கிறாங்க, 2 பேர் கழுத்துலயும் மாலை இருக்கு. என்ன சொல்லுவீங்க? அர்ச்சகர் டிஎம்கே சதிம்பீங்களா? அர்ச்சகர் டிஎம்கே காரரு வந்த உடனே வெயிட்டு 2 பேர் கழுத்துலயும் மாலையா போட்டாரு, இது திமுக சதி. எல்லாத்துக்குமே திமுக சதி, திமுக சதி. லைட்டா அந்த சரோஜா பாட்டில் டேப்பிங் மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. போகவே இல்லைன்னா விஜயோட ஒட்டிக்கிட்டு நீங்களும் முழுக வேண்டியதான். You lose your sense of identity. After some time you'll all go into chronic depression. அனில்ஸ் எல்லாம் டிப்ரெஷன் நோக்கி போறாங்க ஆக்சுவலி. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப தீவிர ஃபேனா இருக்காங்க. அப்படிப்பட்ட விஜய் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் தன்னோட, அதாவது அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வயசுல இருக்காங்க, பையனும் சரி பொண்ணும் சரி. ஓகே, இப்படி இருக்கும் போது இவர் இன்னொரு பெண்ணோட சுத்திக்கிட்டு மேரேஜ்னு பண்ணும்போது மத்தவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தானே இருக்கு. இது இவர் தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்காரா? இது பாதிக்க போறது தன்னோட பிள்ளைங்கன்னு கூட அவருக்கு தெரியாதா?
ரொம்ப முக்கியம். 52 வயசு தெரியாம பண்ணிட்டு இருக்காரா? நீங்க இன்னமும் அந்த அல்வா சாப்பிட்ட மாயையில பேசுறீங்க. தன்னோட பிள்ளைங்க இருக்காங்கன்னு அவங்கள பத்தி யோசிக்கணும் இல்லையா? அதுதான் பிரெட் கிரம்பிங் எஃபெக்ட். யோசிக்க மாட்டேன்றாருன்றதுதான் யதார்த்தம். இது கேள்வியே கிடையாது. நீங்க யதார்த்தத்தை புலம்புறீங்க. நீங்க ஆக்சுவலி கேள்வி ரூபமா கேட்கறது யதார்த்தத்தை புலம்புறீங்க. நானும் அதேதான் புலம்புறேன். இது ஜெனரேஷன் செட்டுக்கு ரொம்ப தப்பான எடுத்துக்காட்டு. அண்ட் ஜெனரேஷன் செட் இப்படி ஃபேண்டம் மாத்திக்கும். 90s கிட்ஸ் மாதிரி குத்திண்டு சாவாதுங்க. 90s கிட்ஸ் தான் குத்திண்டு சாவாங்க. அவங்க தான் ஃபுல் அந்த ஃபேனுக்கு பிளட்ஸா வளர்ந்தவங்க எல்லாம் 90s கிட்ஸ் தான். அது அந்த ஜெனரேஷனோட அந்த சாபக்கேடு போயிரும். ஜெனரேஷன் செட் மூவ் ஆன் டு சம்திங் எல்ஸ். அவங்க வேற ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் போய் எனக்கு வேண்டாம். நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் விஜய் படம் பார்க்க மாட்டேன்னு தான் சொல்லுதுங்க. They're rejecting விஜய். ஜெனரேஷன் செட் will reject விஜய். சோ மாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. ஒரு நேரம் ஆதரவு கொடுத்திருந்த அதே ரசிகர் இப்ப வந்துட்டு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜெனரேஷன் Z வந்து இப்போ உள்ள கரண்ட் விஜயோட ஆடியன்ஸாவே பாக்காதீங்க. இப்ப இருக்கிற விஜய் வந்து அரசியல்வாதி விஜய். அவருக்கு 18 வயசு கீழே அவருக்கு ஆடியன்ஸ் கிடையாது. சோ ஜெனரேஷன் Z அவருக்கு ஆடியன்ஸ் இல்ல. 90s கிட்ஸ் தான் இது வரைக்கும். 90s கிட்ஸ் அண்ட் ஜஸ்ட் அந்த யாருக்குமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓட்டு ரொம்ப கம்மி பேரால தான் போட முடியும். அவங்க அந்த ஏஜ் வந்த உடனே நேம்ஸ் won't be in the voter roll nothing. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு 23, 24ல தான் அவங்க முதல் ஓட்டே போட்டிருப்பீங்க மோஸ்ட்லி. அதுதான் யதார்த்தம். அதான் உண்மை. அதான் யதார்த்தம். சோ ஜெனரேஷன் Z இஸ் நாட் ஹிஸ் ஆடியன்ஸ் அட் ஆல். அவங்கள கவர் பண்ண இவர் இத்தனை நாளா ட்ரை பண்ண முயற்சியே எனக்கு என்ன நடக்குது அந்த அலுவலகத்துலன்னு புரியாம போச்சு. அதான் குருமா கட்சியும் அதெல்லாம் குருமா முடிவா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆடியன்ஸ் அதுவே கிடையாது. அவங்க ஆடியன்ஸ் லேடிஸ் தான் கொஸ்டின் பண்றாங்க. அவங்க லேடிஸ் சேஃப்டி கேரண்டி அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஒரே சென்டென்ஸ்ல. அது யாருக்குமே லேடிஸ்க்கு யாருக்குமே அது வந்து ஜெனுவினா தோணல. சோ அந்த ஓட்டு அங்கேயே இழந்துட்டாரு அவரு. நீங்க பாருங்க இந்த எலெக்ஷனுடைய அவுட்கம் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see. இன்னைக்கு தாவேகா சார்பா வந்துட்டு மகளிர் தின கொண்டாட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இத பத்தி அமீர் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டாரு. நீங்க பாத்திருக்கீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடத்துறாங்கன்னு கூட தெரியல எனக்கு. நாளைக்கு அவங்களா அதை வந்து வீடியோ எடுத்து போடும்போது அதை பத்தி சொல்லலாம் நம்ம நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு. அவங்க மாநாடு சொல்ற அளவுக்கு கூட இல்ல. விஜய் கலந்துக்கிறாரா அதுல? இல்ல தாவேகாயினரா? விஜய் கண்டிப்பா அவர் தான் மேம் இருப்பாரு. மகளிர் தின விழான்றனால நடக்க போதா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போயின்னு இருக்கு. விஜய் கலந்துக்க போறதா சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா. அப்ப பாப்போம். லைவ் ஜாலியா இருக்குமே. எனிவே மேம் ரொம்ப அழகா ஸ்வீட்டா நல்லா ஓப்பனா எங்கள்கிட்ட பேசுறீங்க. உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்டெல்லா. விஷ் யூ ஹாப்பி விமென்ஸ் டே.